ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி நாங்கள் செலப்ரேட் பண்ணோம். அப்பா எல்லா பொருளும் செஞ்சு முடிக்கிறதுக்காட்டியும் டைம் 3 மணி ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வேலையிலேருந்து வந்துட்டார். சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாதாரணமாக நம்ம சமைக்கணுன்னா ஒரு குழம்பு, ஒரு சாதம், ஒரு பொரியல் செஞ்சுருவோங்களா. இன்றைக்கி உளுந்த வடை, கடல வடை, சுண்டல், சாம்பார், சாதம், பொரியல் அதெல்லாம் செய்யணுன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. இது ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. இது மட்டும் இல்லாமல் வீட்டை க்ளீன் பண்ணணும், சாமிக்கெல்லாம் அலங்காரம் பண்ணணும், ஒர்க்கு ஹெவியாகிடுச்சு. எனக்கு உடம்பே டயர்டாகிடுச்சு. என்னடா இது சாம்பார் வரையும் செஞ்சுட்டு விட்டுட்டுருக்கலாம் போல், அதுமாதிரி உடம்பு அவ்வளோ டயர்டாகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாத்தையும் படையல் போட்டாச்சு, சாமியும் கும்பிட்டுட்டோம். இப்போ பாருங்களேன், என் பையன் அவருக்கு சாமி எப்படி கும்பிட போகிறாரு பாருங்கள். அதை விட என்ன காமெடின்னா, அவர் சாமிக்கு நாங்கள் பாருங்கள் அவ்வளோதான், சாமி கும்பிட்டார், முடிஞ்சு போச்சு கடமை. இதில் சாமி விழுந்து எப்படி கும்பிட்றாரு பாருங்கள். இந்த வாட்டத்தில் யாருமே கும்பிட்டுருக்க மாட்டாங்க, என் மகன் தான் கும்பிடுறாரு. அப்புறம் பாருங்கள், ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ஏன்னா கொஞ்சம் டயர்ட்னஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஏன்னா நம்ம வாரத்தில் 7 நாளும் வீட்டில் இருந்தால் பரவாயில்ல, நம்ம ஒர்க்குக்கு போயிட்டுருக்கோம். நமக்கு கிடைக்கிறதே இது மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் தான் நமக்கே லீவு கிடைக்கிது. அந்த டைம்லேயும் நாள் ஃபுல்லாக இதுமாதிரி நம்ம கணபதிக்கே செலவு பண்ணிட்டோம். இருந்தாலும் கடவுளுக்கு செலவு பண்ணது மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எங்கள் வீட்டுக்கார் அதிசயமாக, என்னடி இனியா இத்தனை வகை செஞ்சுருக்க அப்படின்னா, ஆமாங்க உங்களுக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஸை வச்சுக்கிட்டேன். அப்பா நீங்கள் கோச்சிக்காதீங்க, உங்களுக்கும் சேர்ந்து தான் முதல்ல ஃபஸ்ட்டு உங்களுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணது. என்னுடைய மகன் பாருங்களா, கற்பூரம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. உடனே பிள்ளையாருக்கு பசிக்கிறதுக்கு முன்னாடி என் மகனுக்கு ரொம்ப பசிச்சிட்டா போல், அவர் ஆப்பிளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே என்னங்க நான் எழுந்துக்கிறேன்னா, எங்கள் வீட்டுக்கார் அம்மா நீ கத்துவ இரு, ஒரே ஒரு வீடியோ மட்டும் உடனே உன் மகனை எடுத்துறேன்னு சொன்னார். அதுக்காக தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன். பாருங்கள், பக்தி என் பையனுக்கு அதிகமாக முத்தி போயிடுச்சு. அதனால தான் விபூதி வச்சு விட்டேன். இன்றைக்கி பொழுது ரொம்ப ஹாப்பியாக போச்சு. உங்களுக்கும் ஹாப்பியாக போயிருந்துன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு எனக்கும் தெரியல. சரி, இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றிங்க.